சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலியோடையும் வேதனையோடையும் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்கன்னு கிரக நிலைகள் ரொம்பவே தெளிவாக காட்டுதுங்க. ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைச்சா அது எப்படி தவிக்குமோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் நிலைமை இருக்குது. உங்களுடைய உண்மையான பாசத்துக்கும் நேர்மைக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு உங்களை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயிட்டீங்க. உங்கள் சுயமரியாதையை கூட விட்டு கொடுத்து பார்த்துட்டீங்க. ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. இனிமே நீங்கள் அவங்களுக்காக ஒரு நிமிடம் கூட கண்ணீர் சிந்தக்கூடாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை காயப்படுத்துகிற அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு முழுசாக விலகி நிற்கிறது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கான ஒரே வழிங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, 7 மிகப்பெரிய அற்புதங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் யாருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்களோ அவங்க உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் உதாசனப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் அது தப்பாகவே புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கும். முதுகில் குத்துனவங்களை கூட நீங்கள் மன்னிச்சிருவீங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கையை உடைச்சவங்களை உங்களால் மன்னிக்கவே முடியாது. சிம்மராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப ரோஷக்காரங்க. ஆனால் அந்த ரோஷத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒருத்தர் மேலே உயிரையே வச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க நீங்கள் தோற்று போனீங்க. இனிமே அந்த தோல்விக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லைங்க. அந்த நச்சுத்தன்மையான உறவில் இருந்து நீங்கள் வெளியே வர இந்த நொடியிலிருந்து உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பிக்குங்க. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க உங்களை சுற்றி வர அளவுக்கு காலம் ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடப்போகுது. நீங்கள் இழந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறாங்க. நீங்கள் இழந்த நிம்மதி, சந்தோஷம், பேரு, புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த ஒரு உறவை விட்டு விலகியே ஆகணுங்க. கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு இரக்கம் காட்டலை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொற்காலமாக மாறப்போகுதுங்க. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல வார்த்தை கிடையாதுங்க. கிரகங்கள் சொல்கிற ஆணித்தரமான உண்மைங்க. உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக துடிக்குதுங்க. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் இன்னும் எல்லாத்தையும் போட்டு கீழே அமர்த்திக்கிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய உறவு தான். ஓகேங்களா? அந்த பழைய உறவுகள், உங்களுக்கு வேண்டாத உறவுகள் எல்லாம் தூக்கி போடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. இதுவரைக்கும் இருட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு உங்களுக்கே முகத்தில் புரிய ஆரம்பிக்கும். அவங்க முகத்தில் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அதெல்லாம் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வாழ்க்கையாக அது இவ்வளோ நாளாக எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையில் நம்ம சிக்கி இருந்தோம்னு நீங்களே நினச்சி பார்க்குற அளவுக்கு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உங்கள் தகுதிக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத இடத்துல நீங்கள் இத்தனை நாளாக முட்டி மோதிக்கிட்டு இருந்திருக்கீங்க. சிம்மராசி எப்போவுமே ராஜா தான். ஓகேங்களா? இனி கட்டாயமாக ராஜாவாக மாற போகிறீங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே இனி தலைகீழாக மாறப்போகுதுங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அந்த உறவு உங்களுக்கு தேவையில்லை. அதை உதறி தள்ளிட்டு வெளியில் வாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கான கதவுகள் தானாக திறக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த 7 மாற்றங்கள் உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் மன நிம்மதியில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரும். உங்களை பார்த்து சிரித்தவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்கள் திறமையை முடக்கி போட்ட அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலி இப்போ உடைய போகுது. இனிமே உங்களை யாராலும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அசுரபலம் உங்களுக்குள்ள வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் விலகின உடனே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற முதல் முக்கியமான விஷயம், உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு பெரிய ஒரு பாரம் இறங்கின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை நாளாக ராத்திரி நேரத்தில் சரியாக தூக்கமே இல்லாமல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தலையணையில் நீங்கள் நினச்சி கண்ணெலாம் அவ்வளோ கலங்கி போய் அதில் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறி மனசில் ஒரு பெரிய நிம்மதி பிறக்குங்க. நல்ல ஒரு ஆழமான தூக்கம் உங்களுக்கு வரும். உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளவு நாளாக இருந்த அந்த ஒரு தேவையற்ற பயம் உங்களை விட்டு
விலக போகுதுங்க. நீங்கள் தனிமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலை எல்லாமே கட்டாயமாக மாறப்போகுது. குழப்பம் எல்லாமே காலையில் பனி விலகிற மாதிரி காணாமல் போக போகுது. யாருக்காகவும் நம்ம இனிமேல் காத்து கிடக்க வேண்டாமுங்க. நம்ம சந்தோஷத்தை நம்மளே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்மளே பயன்படுத்திக்கலாம், நம்மளே சந்தோஷத்தை தேடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ளே பொங்கி எழுமுங்க. எந்த மனநிலைமையோடு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை எடுக்க முடியாமல் தவிச்சிங்களோ அந்த மனநிலை அப்படியே தலைகீழாக மாறி சூப்பராக மாறப்போகுதுங்க. அடுத்து வெற்றிக்கான முதல் படிக்கட்டாக அமைய போகுது. இரண்டாவது பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பண வரவில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்க போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் தொட்டது எல்லாமே தடையாகி கைக்கு வர வேண்டிய பணம் கூட கடைசி நேரத்தில் கை நழுவி தட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நம்பி ஏமாந்த பணம் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட இடத்துலேருந்து கூட உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். தொழிலையோ உங்கள் வேலையிலையோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இருந்த முட்டுக்கட்டைகள் தானாக உடைய ஆரம்பிக்கும். யாரோ செஞ்ச சூழ்ச்சியால் முடங்கி கிடந்த உங்கள் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் மேலே போகுதுங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வியாபார முடிவும் ரொம்ப கச்சிதமாக இருக்குங்க. இதுக்கு முழு காரணம் உங்கள் மனசில் அங்கே ஒரு உறவு ஏற்படுத்தின பயம் இப்போ எல்லாமே இல்லாமல் போனது தான். உங்கள் சிந்தனை தெளிவான உடனே உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பிச்சிருங்க. மூணாவது விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இவ்வளவு நாளாக உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடியே நீங்கள் ரொம்ப கெத்தாக உயர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் திறமைக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உங்கள் அடையாளத்தை தொலைச்சிட்டு நின்னீங்கள்ல, இனிமே அந்த நிலைமை கிடையாதுங்க. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும். 4 பேர் உங்களை தேடி வந்து நின்று உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக உங்களை தடுத்துட்டு இருந்தவங்க உங்கள் பேச்சில் இருக்கிற நியாயத்தை உணர்வாங்க. உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்களுக்கு உங்கள் அருமை முழுசாக தெரிய வரும். உங்களை தயார்படுத்தின அந்த ஒரு உறவை நீங்கள் தூக்கி எரிஞ்சதுனால தான் இவ்வளவு நல்ல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வராங்களேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவங்க உங்களை இந்த அளவுக்கு தயார்படுத்தலைன்னா நீங்கள் அந்த உறவை தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க பண்ண கெட்ட விஷயங்கள் அப்படிங்க. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் பல முடிச்சுகள் அவள போகுதுங்க. 4வது ஒரு பெரிய அற்புதம் உங்கள் தொழிலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் நடக்க போகிறது. இவ்வளவு நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வேறு யாரோ பேர் வாங்கி இருப்பாங்க. உங்கள் திறமை யாருமே மதிக்காமையே மனசுக்குள்ளேயே நீங்கள் புலம்பி தவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த விஷத்தன்மையான உறவை விட்டு விலகிறது உங்களுக்கான கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்பு தேடிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு நல்ல ஒரு கௌரவமான வேலை கிடைக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் தொட்ட திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவில் வெற்றியடையும். உங்களை மட்டும் தட்டி பேசினவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து அவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைக்கு மேலே இருந்த ஒரு பெரிய கஷ்டம் விலக போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. உங்கள் உடம்புலையும் உங்கள் முகத்துலையும் தெரிய போகிற ஒரு பெரிய மாற்றம். இத்தனை நாளாக அந்த ஒரு உறவுக்காக அழுது உங்கள் முகத்தில் இருந்த அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு பிரகாசம் முழுசாக காணாமல் போயிருக்கும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கூட நம்ம எப்படி ஆயிட்டமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த கவலையை தூக்கி எறிஞ்சதும் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய வசீகரம் தானாக மூடிக்கொள்ளுங்க. சிம்மராசிக்காரங்க இயல்பாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே கம்பீரமாக இருப்பாங்க. அந்த பழைய கம்பீரம் இப்போ உங்களை தேடி திரும்ப வரப்போகுது. உங்களை பார்க்க அவங்க எல்லாருமே என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கீங்க, என்ன ரகசியம்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் உடம்புல அந்த சோர்வு எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தெம்பு பிறக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. பல நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஆன்மீக மாற்றம். இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும், குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி கும்பிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. எல்லாமே கிடைக்காம ரொம்பவே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் கூடவே வச்சுருந்த அந்த ஒரு எதிர்மறையான உறவு தான். அந்த உறவோட நச்சுத்தன்மை உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல சக்திகளை கூட வேலை செய்ய விடாமல் இத்தனை நாளாக தடுத்து நிறுத்திட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது அந்த
நபரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்ச அடுத்த செகண்டே உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இனிமே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு அசுர வேகத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு இனம் புரியாத நிம்மதியும் இனம் புரியாத ஒரு சக்தியும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே மரமாக உங்களை வழி நடத்த போதுங்க. அப்படிங்கிற உணர்வும் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள கவனிக்கிற விதமும் வித்தியாசமாக மாறுங்க. யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதோட தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிற இன்னொரு பெரிய உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உறவை நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள சுற்றி நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த மற்ற போலி முகங்களும் இப்போ தானாக விலகி போயிடுவாங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு தப்பான ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் வளர்ச்சியை கெடுத்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் நல்லல நெருங்கவே பயப்படுவாங்க. சிம்மராசியோட உண்மையான தரிசனம் இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களை எப்பாடுபட்டாவது கீழே தள்ளிடணும்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ நீங்கள் விஸ்வரூபம் எடுத்த வளர்றதை பார்த்து திகச்சு போய் சிலையாக நிற்க போகிறாங்க. நீங்கள் எதை நினச்சி ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்சிங்களோ அது உங்களை தேடி உங்கள் வாசப்படியில் ஆஜராக போகுதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை அந்த கடவுள் கொடுக்க போகிறாருங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக மறைஞ்சிருந்த ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போகுதுங்க. அந்த ரகசியம் வெளியில் வரும்போது நீங்கள் அடைய போகிற அந்த உச்சி இந்த உலகத்தில் யாரையும் தொட முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்தில் போய் இருக்குங்க. 7வது விஷயம் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மிகப்பெரிய உச்சக்கட்ட ஆச்சரியம், இத்தனை நாளாக நமக்கு அன்பான உணவுகளை பரிமாறுறக்கு ஆள் இல்லை, உண்மையான பாசம் வைக்க யாருமே இல்லையேன்னு ஏங்கி தவிச்சிங்களே, அந்த ஏக்கத்தை எல்லாம் மொத்தமாக தீர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான சொந்தமோ அல்லது ஒரு மிகப்பெரிய வாய்ப்போ உங்கள் வாசலை தேடி வரப்போகுதுங்க. இந்த தேவையில்லாத உறவை நீங்கள் எப்போ மனசுலேருந்து முழுசாக தூக்கி எறிஞ்சிங்களோ அந்த வெற்றிடத்தை நிரப்ப காலம் ஒரு உண்மையான உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரையோ இல்லை பெரிய அதிர்ஷ்டத்தையோ உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகுதுங்க. இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷத்தில் கலங்குற அளவுக்கு இந்த மாற்றம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் விட்ட கண்ணீருக்கும் ஒவ்வொரு சொட்டுக்கும் கணக்கு தீர்க்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ரொம்ப கம்பீரமாக ஆரம்பிக்க போகுது. சிம்மராசிக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. ஆனால் அதை மறைச்சி வச்சுட்டு ஏதோ ஒரு உறவுக்காக நீங்கள் எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கான ஒரு கிரீடம் எல்லாம் இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு கர்வம் இருந்திருக்கும், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. காலையில் கண் விழிக்கும் போது இன்னைக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தோடு நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியமும் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழமாக வேறு விட்டு வளர ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்துறவங்க, உங்களை அளவச்சவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை தூரத்திலிருந்து பார்த்து திகச்சு போய் நிற்க போகிறாங்க. நாளுக்கு நாள் நீங்கள் ரொம்ப உயர போகிறீங்க. ரொம்ப தூரம் எல்லாம் காத்து கிடக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் தைரியமாக எடுக்க போகிற எந்த ஒரு தெளிவான முடிவும் உங்களை அதிர்ஷ்டம் இருக்கும் பாதைக்கு தான் அழைச்சி செல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தடைகள் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சோதனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை ஏதாச்சும் தடுக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இன்னொரு கூட்டம் கிளம்பி வரும். ஆனால் அவங்கள எல்லாம் நீங்கள் இனம் கண்டு விலக்கி வச்சிடணுங்க. உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படும். தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக்காதீங்க. சிம்மராசிக்காரங்க மனசு ரொம்ப இளகிய மனசுங்க. அதாவது அழுது நின்னாங்கன்னா உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சிருவீங்க. ஆனால் இந்த தடவை இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ராஜயோகம் மொத்தமாக உங்களை விட்டு போயிருங்க. அவங்க கண்ணீருக்கு மயங்கி மறுபடியும் அந்த பழைய குழிக்குள்ள விழுந்துடாதீங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வழியை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் நிம்மதியை கெடுக்க யாருக்கும் உரிமை கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட போகிற அந்த உச்சம் நிறைய பேருக்கு வயிற்றுச்சலை கொடுக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க.
நீங்கள் உங்களுடைய ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், நான் இந்த இடம் வாங்க போகிறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற உங்கள் ரகசியத்தை நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க. எல்லா ரகசியத்தையுமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இந்த பதிவில் உங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். உங்களை ஏமாத்துற உறவை விட்டு நீங்கள் விலகணும். உங்களுடைய ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயமாக பெரிய இடத்திற்கு கூட்டிகிட்டு போகும். வரக்கூடிய வாய்ப்பில்